கும்ப ராசியில் இருப்பவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்னாக்கா ஊருக்கு உழைப்பவர்கள், உத்தமர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவன் பெரிய உத்தமனா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்பான். இவர்களை பார்த்து அப்படி கேட்கவே முடியாது. வாயே பேச மாட்டோம். ஐயப்பா அவர் வந்து எதுவுமே எல்லாமே நல்லதுன்னு நினைப்பாருப்பா, எல்லாத்தையும் பொறுத்து போகக்கூடியவர்ப்பா, நிறை குடம் கொண்டவர்கள்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். கும்பத்துல குரு வந்தாதான் அது கும்பமேளா அப்படிங்கிறது. அந்த ஒரு கௌரவம் ஏன் கிடைக்கிறதுனா கும்பம் என்றால் பூர்ணம் என்பது, நிறை குடம் என்பது பொருள். அதனாலதான் உங்களுடைய சின்னமே பாருங்க நிறை குடமாக இருக்கும். ஆமா, அதாவது வெறும் குடம் கிடையாது, நிறை குடமாக இருக்கக்கூடியது. பொறுமையானவர்கள், அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளையே எனக்கு வருமானம் எப்படி இருக்கு, ப்ராஃபிட்டா அப்படின்னா, கடந்த 4 வருஷங்களை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும். இது வரைக்கும் வந்து கை கடிச்சுக்கிட்டே இருந்து ஒரு பற்றாக்குறைக்கு இருந்தது வந்து இனிமேல் வந்து ஒப்பரியாக, அதாவது வந்து கொஞ்சம் நம்முடைய அந்த உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியதாக லாபமாக, அதாவது அதிகமான லாபம் இல்லைன்னாலும் நமக்கு வந்து சமாளிக்கலாம்ப்பா அப்படிங்கிற லாபத்தை ஆரம்பித்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில வந்து நமக்கு நல்ல லாபத்தை, அதாவது வந்து சத்தபிஷாவிலிருந்து இவர் வந்து பூர்வ பாத்ரபதம் போன உடனே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ரைட்டா? அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். இதுல என்ன விஷயம்னாக்கா, சில பேர் வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வெளிநாட்டில் போய் எங்கேயும் மாட்டிக்கிடுவாங்க. அந்த மாட்டிக்கொண்டவர்கள் ஏப்ரலுக்கு பிறகு விடுதலை ஆகி விடுபட்டு தன்னுடைய தாயகம் திரும்புவதற்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இது. இந்த 7.5 சனி எங்கேயாவதுன்னா தூக்கி போட்டு நம்மளை வந்து நம்முடைய சொந்த ஊர்ல இருந்து, சொந்த ஜாப்ல இருந்து, சொந்த மக்கள்ல இருந்து தூக்கி தனியாக எடுத்து வீசிடும். அல்லது நாமே வந்து முடிவெடுக்கிறோம்னு சொல்லி தனியா போய் உட்கார்ந்துக்கிட்டு தனிமையை வந்து அவஸ்தையுடன் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து குருவினுடைய அந்த மாற்றத்துக்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு வந்தோடனே அது மாறுது. தாயகம் திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் நான் சொல்ல வருவது. சொத்துக்கள் இழக்காம இருந்தா போதும் சுவாமிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு வந்து உங்களுக்கு லக்னம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய ராசி கும்பமாக அல்லது லக்னம் கும்பமாக இருந்தால் குருவினுடைய தனுஷு உங்களுக்கு லக்னமாகவோ ராசியாகவோ அமைந்தால் தந்தையினுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். சரி, நான் சொத்து நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டா, இப்படி சொத்து விற்க மாட்டீர்கள். வாங்குவது அப்புறம் இருக்கட்டும், ஐயோ கையில வந்து பற்றாக்குறை இருக்கே, நான் வித்துதான் ஆகணும் அப்படின்னு गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ श्री महागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम्।
काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஜீவனமும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் பூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதிலும் கூட குறிப்பாக கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்து அன்பர்களுக்கு என்னுடைய விசேஷமான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நாம் கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான 2024ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு பலன், அதே போன்று முழு ஆண்டு பலனை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த பலனை எப்படி பார்க்க போகின்றோம் அப்படின்னா, முதல்ல புத்தாண்டுக்கு உண்டான ஒரு ஜாதகத்தை தயார் பண்றோம். அதாவது அந்த ஆண்டு பிறக்கக்கூடிய 12.1 இரவு 12 மணிக்கு தானே பிறக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு வச்சு கொண்டால் அது புத்தாண்டு பலனாக ஆகிறது. முழு ஆண்டு பலன் அப்போ அது எப்படி அந்த கிரக சஞ்சாரங்கள்லாம் ஏற்படுகின்றன அப்படின்னு பார்த்து அந்த ஆண்டு பலன். இந்த தடவை இந்த வருஷ கிரகங்கள்ல எதுவுமே மாற்றம் இல்லை எக்ஸெப்ட் குரு. குரு உங்களுடைய மேஷம் 3ஆம் இடத்திலிருந்து ரிஷபமாகி 4ஆம் இடத்திற்கு போகிறார். அது ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு நடக்கிறது. மே 1ஆம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ரிஷப ராசியில் இருக்க போகிறார். அதனால இந்த வருஷத்தை 2 செக்மெண்ட்டாக தான் பிரிக்க முடியும். சுபத்துவ பார்வையில் பிரிச்சா அல்ல மாதாந்திர கிரகத்தினுடைய பார்வையில பிரிச்சா இது 6 செக்மெண்டா பிரிக்கணும். அது ரொம்ப கிளிஷ்டமா இருக்கும். அதனால நான் ஒரு சிம்பிள் ஒரு உபாயம் இந்த தடவை நம்ம கையாள போகின்றோம். என்ன அப்படின்னா, புத்தாண்டு பலனோட கூடி அத்தனை செக்மெண்ட்டையும் ஒரு 5 பலன்கள், 5ன்னு சொல்லி 10 காமிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம், 5 தலைப்புகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த 5 தலைப்புகள் என்ன? முதலில் இந்த வீடியோ கொஞ்சம் தாமதமாக கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நவராத்திரி பூஜைகள், ஸ்கந்த சஷ்டி பூஜைகள், அதற்கு பிறகு டானேவில் நமக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனுடைய கும்பாபிஷேக வேலைகள் எல்லாமே இருந்ததுனால கொஞ்சம் தாமதமாக வருகிறது. ஆனாலும் கூட பொறுமையாக நம்பிக்கையுடன் காத்திருந்து நிறைய மெயில், அந்த மெயிலெல்லாம் உங்களுடைய அன்பையும் நிகழ்ச்சியையும் பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் மனசுக்கு ஒரு புத்துணர்வு அளிக்கக்கூடியதாக ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே அம்பிகையினுடைய அனுகிரகம் தான். உங்களுக்கு உண்மையிலேயே இது பிரயோஜனப்படுகிறது அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே என்னுடைய குருமார்களுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஞாபகம். சரி, இப்போ அந்த 5 தலைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல உங்களுடைய உடல், சரீரம், மனம், அதனுடைய ஆரோக்கியம் என்ன. பிறகு உறவுகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும், உறவுகளோட எந்த உறவுகளோட ஜாக்கிரதையா இருக்கணும். 3வது உங்களுடைய கரியர், ஜாப், அப்புறம் பிசினஸ், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதன் பிறகு ப்ராஃபிட் பெனிஃபிட், அதாவது எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும், எவ்வளவு லாஸ் இருக்கும், அப்புறம் சொத்துக்கள் எவ்வளவு வாங்குவேன், அதுல ஊறுபட்ட வெரைட்டி இருக்கு, அதெல்லாம் பார்க்க போகின்றோம். கடைசியில கல்வியை பற்றியும் பார்க்க போகின்றோம். இந்த 5 தலைப்புகளில் தான் இன்றைய பலன் அமைகிறது. இந்த முழு ஆண்டுக்குண்டான பலனாகவும் அமைகிறது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே கடந்த கிட்டத்தட்ட 4 வருஷங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வருகின்ற சனியாகப்பட்டவர் சதபஷா நட்சத்திரத்துல உங்களுடைய ராசியிலும் லக்னத்திலும் இருக்கிறார். ராசி லக்னம் என்றால் கவலைப்பட வேண்டாம். அதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கிறது. நான் ராசியினுடைய பலனை பார்க்கவா, லக்னத்தினுடைய பலனை பார்க்கவா அப்படின்னு நிறைய பேர் மெயிலையும் கேட்டு இருக்கின்றீர்கள். இப்போ நான் சொல்லுவது ரொம்ப சிம்பிள் ரெமெடி, உபாயம், நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன். ராசி பலன் என்பது அனைவருக்கும் பெய்கின்ற மழை போன்றது. இப்ப கும்பராசிக்கு நான் ஒரு பலனை சொல்றேன்னா அனைத்து கும்பராசி அன்பர்களுக்கும் இது நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதனுடைய அளவு கூட குறைவதோ அல்லது வேற பலன் நடக்குவதோ உங்களுடைய லக்னத்தை பொறுத்து. லக்னம் என்பது அனைவருக்கும் பெய்கின்ற மழையில் ஒருவர் நனையலாம், இன்னொருவர் நனையாமல் இருக்கலாம். அதாவது பாதிக்கப்படலாம், பாதிக்கப்படாமல் இருக்கலாம். ஒருத்தர் அப்பதான் நாற்று நட்டிருக்கார், மழை பெய்யணும்,
அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அவருக்கு அந்த மழையாகப்பட்டது நன்மையை பயக்கிறது. ஆனால் அப்பதான் நான் வந்து இந்த மாவு இந்த உப்பெல்லாம் உப்புளத்துல வந்து காய போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மழை வந்து அவர்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். இதுதான் லக்னம். மழை அனைவருக்கும் பெய்தாலும் கும்பராசி என்கின்ற அந்த ராசி கொண்ட அனைவரும் அதில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதபிஷா, பிறகு வந்து பூர்வ பாத்ரபதம் என்கின்ற இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட சேம் பலன் தான் வரும். ஆனால் அந்த லக்னம் தீர்மானிக்கும். லக்னத்தோட கூடி உங்களுடைய கிரக அமைப்புகள், தசாபுக்திகள் இதெல்லாம் பார்த்தால்தான் நம்மளால வந்து ஒரு 80% வந்து பலனை எடுக்க முடியும். ஆனா என்கிட்ட உங்களுடைய சொந்த ஜாதகம் இல்லை. பொதுவாக சொல்லும் பொழுது என்னுடைய சைட்ல இருந்து 40-45% தான் சொல்ல முடியும். 40-45% சதவிகிதம் தான். ஆனால் நீங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணினா உங்களால ஒரு 20% கூட உங்களால பலனை அடைய முடியும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு கும்பராசியாக இருந்தால் இந்த பலனை பாருங்கள். அப்புறம் வந்து லக்னம் மேஷமாக இருந்தால் மேஷ லக்னத்தையும் அதற்குண்டான வீடியோவையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்திகளை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப குழப்பமா ஜாதகத்தை அனுப்புங்க, நம்ம பொறுமையா பார்க்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம வந்து மேக்சிமம் 5 தான் பார்க்கிறோம். ஒரு ஜாதகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் மினிமம் வந்து 1 hour to மேக்சிமம் வந்து 2-2.5 hours எடுத்துக்கிறோம். அதனால அது வந்து மிகவும் தேவைப்பட்டால் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்குன்னா நீங்க அனுப்பலாம். சரி, ரைட். இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். சனி ராசியில இருக்கிறார். ராகு கேது 2ஆம் 8ஆம் இடமாக இருக்கிறார்கள். மீனத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறது நல்லதா கெட்டதான்னாக்கா மிக நல்லது. நம்ம பார்ப்போம். குரு 3ஆம் இடத்துல இருக்க, 7ஆம் இடத்துல வந்து சிம்மத்தில் சந்திரன் மகா நட்சத்திரம். அந்த வருடம் பிறக்கிறதே மகா நட்சத்திரத்துல பிறக்கிறோம். இந்த மகா நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய கேத்து வந்து உங்களுடைய 8ஆம் இடத்தில் கன்னியில இருக்கிறார். அதுதான் லக்னமாகவும் இருக்கிறது. அதாவது வருடம் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய லக்னத்தையும் ராசியையும் கனெக்ட் பண்றார் கேத்து. அதனால ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் கேத்து பிளே பண்ணுவார். பிறகு 10ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் ரொம்ப முக்கியமான அமைப்பு. ரொம்ப 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 முக்கியமான அமைப்பு. இந்த சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்கள். அவைகள் வந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது. 11ஆம் இடத்தில் உபச்சயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்திருக்கிறார். தனுஷ்ல உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்ப இது அத்தனையுமே என்னன்னு கேட்டா, உங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சேஃபாக உங்களுக்கு கெடுதி செய்ய முடியாத இடத்துல இருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் கடந்த 4 வருஷமாக, அது வந்து 4.5 வருஷம்னு சொல்லலாம், கடந்த 4 வருஷங்களாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டு வேற பாதையில வந்து திருப்பி விட்டுட்டார் சனி. சனி வந்து என்னதான் வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய வேலையை நஷ்டமாக இல்லைன்னாலும் சங்கடமாக, அவமானமாக, துக்கமாக, இழப்பாக, ஒரு தனிமை ஃபீலிங்காக இருக்கக்கூடிய வகையில தான் கும்பராசி அன்பர்களும் கும்ப லக்னத்து அன்பர்களும் இருக்கிறீர்கள். அதிலும் கூட கும்ப ராசியில் இருப்பவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்னாக்கா ஊருக்கு உழைப்பவர்கள், உத்தமர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவன் பெரிய உத்தமனா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்பான். இவர்களை பார்த்து அப்படி கேட்கவே முடியாது. வாயே பேச மாட்டோம். ஐயப்பா அவர் வந்து எதுவுமே எல்லாமே நல்லதுன்னு நினைப்பாருப்பா, எல்லாத்தையும் பொறுத்து போகக்கூடியவர்ப்பா, நிறை குடம் கொண்டவர்கள்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். கும்பத்துல குரு வந்தாதான் அது கும்பமேளா அப்படிங்கிறது. அந்த ஒரு கௌரவம் ஏன் கிடைக்கிறதுனா, கும்பம் என்றால் பூர்ணம் என்பது அர்த்தம். நிறை குடம் என்பது பொருள். அதனாலதான் உங்களுடைய சின்னமே பாருங்க நிறை குடமாக இருக்கும். ஆமா, அதாவது வெறும் குடம் கிடையாது, நிறை குடமாக இருக்கக்கூடியது. பொறுமையானவர்கள். அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளையே வந்து சோதனைக்கு உண்டாக்கியது இந்த சனி. இப்போ அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகின்றோம். அப்போ தொழிலை நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன். தொழில் வந்து கடந்த 4 வருஷங்களை காட்டிலும் இந்த வருஷம் நன்கு முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதற்கு சாட்சி யாரு அப்படின்னாக்கா, அத்தாட்சி என்ன அப்படின்னா, சுக்கிரனும் புதனும் 10ஆம் இடத்துல இருக்க, குரு வந்து 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்க, சந்திரன் வந்து சிம்மத்தில் உட்கார்ந்து சனியே பார்க்கிறார். ஆமா, இவர் வந்து தேய்பிரை பஞ்சமியினுடைய சந்திரன் ஸ்டில் வந்து சுபத்துவ சந்திரன் தான். மகா நட்சத்திரத்தில் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது அந்த புனர்பூ யோகமாக மாறுகிறது. ஆகவே இந்த முறை உங்களுக்கு வந்து தொழிலில் நல்ல மேன்மை. சரி, இப்ப தொழில்னு ஒண்ணு அதுல கேட்டகரியை பிரிப்போம். தொழில் அப்படிங்கிறது உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, உத்தியோகம் சர்வேஷாம் லட்சணம். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், வயதில் சிறியவராகட்டும் முதியவராகவும், படித்தவராகவும் படிக்காதவர், எல்லாருக்குமே உத்தியோகம் ஒரு லட்சணம் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும் பொழுது சொந்த தொழில் ஒரு கேட்டகரி, இரண்டாவது கவர்மெண்ட் தொழில், பிறகு பிரைவேட் செக்டர்ல சேரக்கூடிய, அது வந்து இந்த மூன்றுமே உள்நாடா வெளிநாடா. ஏன் கவர்மெண்ட் ஜாப்லையும் கூட வெளிநாடு துறையில வந்து நம்ம இருக்க முடியும் இல்லையா, எம்பசி அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கிறதுல
இது வந்து இந்த கேட்டகரியில வந்து சொந்த தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டைம். என்ன சுவாமிஜி இப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, கையில பணம் கிடையாது, ஆனா எப்படி நான் சொந்த தொழில் ஆரம்பிக்கும் அப்படின்னா பிரெயினை வச்சுட்டு தான். ஏன்னா 7.5 சனியில் வந்து இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவுல ஒருத்தர் வந்து தொழிலை ஆரம்பிக்கின்றார் என்றால் அவர்களுக்கு அனுபவம் வந்து ஒரு ஒரு பக்கபலமாக இருக்கும். அதிலும் கூட குறிப்பாக சதபிஷா நட்சத்திரத்து அன்பர்கள் வந்து பழைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். நிறைய பேருக்கு வேலையே காலியாயிருக்கும். எனக்கு தெரியும், இந்த சதபிஷா நட்சத்திரக்காரர்கள் வந்து மிகவும் அவஸ்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே, நான் சொல்ல 5 டிபார்ட்மெண்ட்லையுமே அவர்கள் அவஸ்தைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சொந்த தொழிலாக ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை நினையுங்கள். ஏப்ரல் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஐடியா தோன்றிவிடும். அதன் பிறகு குரு 4க்கு வரும் பொழுது உங்களுக்கு தொழில் இன்னும் நல்லபடியாக மேன்மையாகும். அப்படிங்கிறது சொந்த தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அந்த சொந்த தொழில என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன ஃபீல்டு, என்னென்ன தொழில் நான் செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்னம் தசாபுக்திகளை வச்சுட்டு 10ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் சுபத்துவமான அதிக சுபத்துவம் வாய்ந்த கிரகத்தையும் வைத்துக்கொண்டு தசாம்சத்தையும் வைத்துக்கொண்டு நம்ம தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் ஜென்ரலாக சனியினுடைய அத்துணை காரகத்திலும் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக நல்ல பலனை அடையலாம். அதிலும் கூட 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது வந்து தொழிலில் மேன்மைக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. ஆனா வந்து ஒருத்தரை பத்தி கமெண்ட் அடிக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம கிட்ட பிரச்சனையை, சொந்த தொழில் செய்பவர்களுடைய பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா, கமெண்ட்டுக்கு பயப்படுறோம், தோல்விக்கு பயப்படுறோம், அப்புறம் வலிக்கிறது. ஆனா சொந்த தொழிலை வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்போ ஒரு புதிதான வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. பழைய வலிகளை வந்து நாம் மறக்க ஆரம்பிக்கணும். அது சனி ஏற்படுத்தக்கூடிய அந்த வலி இருக்கே, அது காலத்துக்கு மாறாது. ஆனால் அது வடுவாக இருந்து மற்ற விஷயங்களுக்கு நமக்கு அனுபவபூர்வமான ஒரு பாடமாக இருக்கும். அதனால நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம். சொந்த தொழில் நன்றாகவே இருக்க போகிறது. புதனும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருப்பது அதையே காண்பிக்கிறது. வெளிநாட்டுக்கு போக வேண்டும் வேலை சம்பந்தமாக அப்படிங்கிறவர்கள் வந்து தாராளமாக வெளிநாட்டுக்கு போவதும், வெளிநாடுகளில் அதிலும் கூட அரப்ஸ்ல அந்த கண்ட்ரிகளில் இருப்பவர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றம். இதுல என்ன விஷயம்னாக்கா, சில பேர் வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வெளிநாட்டில் போய் எங்கேயும் மாட்டிக்கிடுவாங்க. அந்த மாட்டிக்கொண்டவர்கள் ஏப்ரலுக்கு பிறகு விடுதலை ஆகி விடுபட்டு தன்னுடைய தாயகம் திரும்புவதற்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இது. இந்த 7.5 சனி எங்கேயாவது தூக்கி போட்டு நம்மளை வந்து நம்முடைய சொந்த ஊர்ல இருந்து, சொந்த ஜாப்ல இருந்து, சொந்த மக்கள்ல இருந்து தூக்கி தனியாக எடுத்து வீசிடும். அல்லது நாமே வந்து முடிவெடுக்கிறோம்னு சொல்லி தனியா போய் உட்கார்ந்துக்கிட்டு தனிமையை வந்து அவஸ்தையுடன் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து குருவினுடைய அந்த மாற்றத்துக்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு வந்தோடனே அது மாறுது. தாயகம் திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் நான் சொல்ல வருவது. சரி, இப்போ இந்த தொழிலில் நான் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னா, எண்ணெய் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, இன்ஜினியரிங் கட்டட விஷயங்கள் சம்பந்தப்பட்ட, பிறகு வந்து ட்ரேடிங் கம்பெனி வைத்து நடத்துபவர்கள், கும்பராசியில வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன், ஒரு ஊரோட இன்னொரு ஊரோட வந்து ட்ரேடிங், அது வந்து நீங்க காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து இந்த ஆயில்ஸ், அதாவது வந்து சாப்பிட முடியாத ஆயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கிளீனிங் ஆயில், அந்த மாதிரி திரவியங்கள், உணவு பண்டம் இல்லாத திரவியங்கள், அந்த விஷயங்கள் இருக்கலாம். அந்த கும்பத்துல வந்து இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், தன்னுடைய சயின்டிஸ்ட், அதாவது வந்து நம்ம படிச்சுட்டு கெமிஸ்ட்ரியோ அல்லது வந்து சயின்ஸோ நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு நம்முடைய வேலை வாய்ப்புகளுடன் வந்து ஒரு இடம் கிடைக்குமா, தாராளமாக கிடைக்கும். அதிலும் கூட அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஏப்ரல் முடியறதுக்குள்ளேயே புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இப்போ இந்த ஜாப்லேயே வந்து கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்குமா, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம், அப்புறம் குரூப் ஏ, இதெல்லாம் வந்து நான் வந்து குரூப் 1 இதெல்லாம் வந்து நான் வந்து எழுத முடியுமா அப்படின்னாக்கா தாராளமாக எழுதுங்க. சனி வந்து அதற்கு ஊக்குவிப்பாகத்தான் இருக்க போகிறார். படிப்புல வந்து சனி வந்து ரொம்ப பெருசா பாதிக்க போறதில்லை. ஏன்னா இப்ப குரு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதன் பிறகு இந்த தொழில்களில், அதாவது வந்து வெளிநாட்டுல போய் நான் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் காலத்துக்கு எப்படி செட்டில் ஆக முடியுமா அப்படின்னா, குரு மாறியவுடன் ஏப்ரல் 30க்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்ல ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டில் அனைத்து வாய்ப்புகளும், ஏனென்றால் கேத்து வந்து ஏற்கனவே கன்னியில் இருக்கிறார். குரு வந்து ரிஷபத்திற்கு வந்து அந்த 8ஆம் இடத்தையும் கேத்துவையும் பிறகு மகரத்தையும் பிறகு விருச்சிகமாகிய 10, 8, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்க போகிறார். அதனால வெளிநாட்டுக்கு போக நினைப்பவர்கள் அதாவது ஏப்ரலுக்கு மேல அப்படின்னாக்கா இப்ப இருந்தே பிளான் பண்ணிக்கோங்க, தாராளமாக போயிட்டு வரலாம். சரி, இதுல
நான் வந்து படிப்பு கல்வி சாலைகள்லாம் வைத்து நடத்துகிறேன் அப்படின்னாக்கா லாபம் எதிர்பார்க்காம பண்ணலாம். சரி, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியுமா? நான் இப்போ பண்ண வேண்டாம். எதுவுமே நியூ இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் எப்படி நான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா, பிரெயினை வச்சுண்டு நம்முடைய குட்வில்ல வச்சுண்டு கொஞ்சம் வந்து கடனை வாங்கலாம். கடன் வாங்கி பண்ண முடியும். அதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மே மாதத்திற்கு பிறகு வருகிறது. பிறகு ஏப்ரல்லேயே வந்து சதவிஷா நட்சத்திரத்திலிருந்து சனி மாறி விடுகிறார். உங்களுடைய குருவனுடைய பூர்வ பாத்ரபத நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்ம சனியினுடைய வீரியம் குறைஞ்சிடும். இப்ப இருக்கக்கூடிய மாதிரி அப்படியே சிதிலமாக இருக்காது. இதுதான் வந்து தொழிலை பற்றின ஒரு விஷயம். சரி, எனக்கு வருமானம் எப்படி இருக்கு, ப்ராஃபிட்டா அப்படின்னா, கடந்த 4 வருஷங்களை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும். இது வரைக்கும் வந்து கை கடிச்சுக்கிட்டே இருந்து ஒரு பற்றாக்குறைக்கு இருந்தது வந்து இனிமேல் வந்து உபரியாக, அதாவது வந்து கொஞ்சம் நம்முடைய அந்த உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியதாக லாபமாக, அதாவது அதிகமான லாபம் இல்லைன்னாலும் நமக்கு வந்து சமாளிக்கலாம்ப்பா அப்படிங்கிற லாபத்தை ஆரம்பித்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில வந்து நமக்கு நல்ல லாபத்தை, அதாவது வந்து சதபிஷாவிலிருந்து இவர் வந்து பூர்வ பாத்ரபதம் போன உடனே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட்டா? அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். எதற்குமே இப்போ வந்து கும்பராசிக்காரர்கள் கவலைப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கணுமா, உங்களுடைய ஜோதிடர் அல்லது வந்து உங்களுக்கு நம்பகமானவர்களிடம் கேட்டு அதன் பிறகு எடுங்கள். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசினஸ் ரீதியாக வேலையை வந்து விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வேற வேலைக்கு போக போறேன் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் வந்து இப்போ நீங்களாக எந்த வேலையும் விட வேண்டாம். வேலையை விடவே வேண்டாம். ஏன்னா இது வேலை வந்து போயிடுச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதுதான் வந்து சனி வந்து லக்னத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட அந்த வேலை போன வேலையை வந்து அடைவதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அது வந்து நம்ம இரிட்டேட் ஆகாம கொஞ்சம் நம்மளை டீவியேட் பண்ணணும். இந்த சனின்னு சொன்னாலே என்ன தெரியுமா, வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள் இவர்களை குறிக்கிறது. அந்த நம்முடைய தாத்தா பாட்டிக்கு சேவை பண்றது, இல்லை வெளியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சேவை பண்றது, ஊனமுற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறையவே குறையாது. அசெட்ஸ் வாங்குவேனா அப்படின்னா, சுவாமிஜி அசெட்ஸ் வந்து இந்த பூர்வீக சொத்துன்னு சொல்றோம். அசெட்ஸ்ல வந்து 3 விதமா பிரிக்கிறோம். பூர்வீக சொத்து, நான் சம்பாதிக்கக்கூடிய சொத்து, நான் சம்பாதித்த சொத்து, இப்போ வந்து நான் சம்பாதிக்கக்கூடிய சொத்து, பிறகு வந்து என்ன அதிருஷ்டம் அப்படிங்கிற நம்முடைய கணவன் மனைவினாலேயோ அல்லது வந்து நம்முடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னாலேயோ வரக்கூடிய ஒரு சொத்து. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சொத்துக்கள் இழக்காம இருந்தா போதும் சுவாமிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு வந்து உங்களுக்கு லக்னம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய ராசி கும்பமாக அல்லது லக்னம் கும்பமாக இருந்தால் குருவினுடைய தனுஷு உங்களுக்கு லக்னமாகவோ ராசியாகவோ அமைந்தால் தந்தையினுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். சரி, நான் சொத்து நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டா, இப்படி சொத்து விற்க மாட்டீர்கள். வாங்குவது அப்புறம் இருக்கட்டும். ஐயோ கையில வந்து பற்றாக்குறை இருக்கே, நான் வித்துதான் ஆகணும் அப்படின்னு சொத்துக்கள் இனிமேல் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே வித்துட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போன வருஷம் சனியினுடைய ஆட்டம்னு சொல்லுவேன். சனியினுடைய ஆட்டம்னு சொல்லக்கூடாது, சனியினுடைய அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சனி வந்து ஒரு ஒரு நல்ல விஷயங்களை தான் செய்வார். நீதிமான் இல்லையா? அதனாலதான் என்ன சொல்றேன், ஒன்று நீங்கள் பகவத்கீதையை படிக்க வேண்டும் அல்லது திருக்குறளை படிக்க வேண்டும். இது ரெண்டுமே நமக்கு தான் ஆகாது. திருக்குறளும் ஆகாது, தேவாரமும் ஆகாது, திருவாச்சகமும் ஆகாது. அப்படின்னாக்கா சனி என்ன பண்ணுவார்? சனி வந்து நீதிமான் இல்லையா? அதனால கொஞ்சம் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். நம்ம வயோதிகர்களுக்கும் பிறகு வந்து ஆதரவற்றவர்களுக்கும் நம்ம ஏதாவது பண்ணலாம். நம்ம சைட்ல இருந்து பப்ளிக்கா பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் தெரியாம ஹெல்ப் பண்ணலாம். அதே சமயம் சாஸ்திரம் கொஞ்சம் கற்றுக்கிடலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் அனைவருக்கும் பொது. வேதம் அனைவருக்கும் பொது. யார் மட்டும் கற்றுக்கொள்ளலாம்? வேதாந்தத்தை நான் சொல்லுகிறேன். வேதாந்தம் அனைவருக்கும் பொது. கொஞ்சம் கத்துக்கிடுங்க. இதுதான் சரியான நேரம். உலகம்னா என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். நான் இப்படி சொன்னோன்னே ஆன்மீகம் பேசுறாரு சுவாமிஜி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். மற்றவர்கள் எல்லாம் வந்து ஆன்மீகம் பேசினா பெருசா தெரியாது. நான் வந்து ஆன்மீகம் பேசினா சுவாமிஜி இது வேதாந்த கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும் தோணும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு இப்போ ஏற்றது. சரி, இப்போ ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கிறது. நமக்கு லாஸ் கிடையாது. நம்ம விற்க மாட்டோம். புதிதாக வாங்கலைன்னாலும் பரவாயில்ல. வீடு வாங்கலாமா? கொஞ்ச நாள் பொறுங்கள். அப்புறம் வந்து நான் வந்து அதாவது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாறலாமா இருப்பிடம்? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு வீட்டுல இருந்து
ஏப்ரல் 31க்கு பிறகு மாறலாம். இதெல்லாம் அசட்ஸ் சம்பந்தப்பட்டது. அடுத்தது உங்களுடைய சரீரம், மனம், புத்தி. அதாவது நம்முடைய சுவர் இருந்தால் தானே சித்திரம். ஆரோக்கியம் எப்படி? ஆரோக்கியம்னாக்கா சரீர ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். சரீர ஆரோக்கியமே பெரிய சேலஞ்சு தான். சில பேர்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன், பிறந்ததுலேருந்தே டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வியாதி ஒன்று போனால் ஒன்று. அதுதான் என்ன சொல்றதுன்னு கேட்டால், இந்த ருணம் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு சொல்லுகின்றோம். அது வந்து சில பேருக்கு அந்த 6ஆம் இடம் வந்து லக்னத்தோட தொடர்பு கொண்டதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுல இருந்தே நொச்சுன்னு ஏதாவது வியாதி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்து அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். அதற்கு தான் இந்த பரிகாரங்கள், கோயில்கள், இதெல்லாம் வேற இன்னத்துக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வச்சிருக்கிறது. கோயிலினுடைய மகத்துவமே இதெல்லாம் பாருங்களேன், இவைகள் அத்தனையுமே தேவதைகளாக வரித்து, இந்த தேவதைகளுக்கு அதிபதிகளை தேவதையாக வரித்து கோயிலில் பூஜை புனஸ்காரமாக அமைத்து கொடுத்தது தான் ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரியவர்களால். அதனால அதை நம்ம பயன்படுத்தி அந்த பாரம்பரியமாக பிறந்ததுலேருந்தே வரக்கூடிய அந்த ஒரு இன்எபிலிட்டி, அது இன்சஃபிஷியன்ஸ் அல்லது வந்து டிசீஸ், இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணலாம். அப்போ டிசீஸ் வந்து பிறக்கும் போதுலேருந்தே வர்றது, அது வந்து பூர்வ வினைன்னு தான் நம்ம சொல்லுவோம். பூர்வ வினையிலேருந்து வர்றது. அது வந்து அப்புறம் ஹெரிடிட்டின்னு வர்றது. ஹெரிடிட்டினாக்கா அப்பா அம்மா கிட்ட இருந்து வருது. நம்ம பிறக்கும்போதே நம்ம கிட்ட இருந்தது. அப்புறம் வந்து ஹெரிடிட்டரி வந்து எல்லாம் சொல்லுவாங்க, 40 வயசு ஆயிடுச்சா பிபி சுகர்ல ஜாக்கிரதையா இருக்கு. அது என்ன 40 வயசு? சின்ன வயசுல இருந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, இளமை என்பதில் ஒரு வலிமை இருக்கும் அப்படின்னா, அந்த ஹெரிடிட்டரிங்கிறது நம்முடைய ஜீன்ல இருக்கும். நோய் எதிர்ப்பு திறன் எப்பொழுது குறைகிறதோ அது மேலும் அது வரைக்கும் வந்து அழுத்தப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி ஹெரிடிட்டரி டிசீஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதா, இல்லை ஏற்கனவே இருக்கிறது வந்து சரியா போகிற மாதிரி இருக்கிறதா அப்படின்னு பார்க்கறது. அப்புறம் வந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய சொந்த பழக்க வழக்கங்கள், ஓவரா சாப்பிடும் பொழுது அது ஜங்கா சாப்பிட்றது அப்படிங்கும்போது நம்முடைய வயிற்றை வந்து காலி பண்றோம், ஆரோக்கியத்தை இழக்கின்றோம். அது மட்டும் இல்லாம தூங்காமல் இருக்கிறது, நம்முடைய ஹேபிட்ஸ். மொபைல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இரவு நேரத்தோட தூங்குறதே கிடையாது. அதனால தூங்காமல் இருப்பது இந்த பழக்க வழக்கம், உணவு மற்றும் பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகின்ற வியாதி. அப்புறம் திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துக்கள், அதனாலேயும் வரக்கூடிய வியாதி. அதாவது நல்லா இருப்பார், வந்து டக்குன்னு ஸ்லிப் ஆகி வீட்டில் விழுந்துருவார். பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா அது முடக்கி போட்டுரும். அந்த மாதிரி ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் ஜென்ரலாக சொல்லுங்க சுவாமிஜின்னா, ஆரோக்கியம் பிறக்கும். எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னா, அதாவது ஆயுர்வேதம் என்கின்ற ஒரு அறிவியல் என்ன சொல்லுகிறதுனாக்கா, உங்களுடைய சூரியனும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் குணம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அதோட சேர்ந்து குருவும் நல்ல நிலையில் இருக்க போகிறார். சூரியனும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். ஆறுக்குண்டான அந்த சந்திரன் சிம்மத்தில் உட்கார்ந்து குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால வியாதிகள் நீங்கும். அதிலும் கூட இந்த பிறப்பிலிருந்தே வியாதியா இருக்குது இல்லையா, அதெல்லாம் குறையும். ஆமா, இந்த நாள்பட்ட வியாதிங்கிறது கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்புகள். சரி, எந்தெந்த போர்ஷன்ல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, விபத்துகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க 2 வீலர் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ராகு 2ஆம் இடத்திலும் கேத்து 8ஆம் இடத்திலும் சனி வந்து சதவிஷா நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்ல ப்ராப்ளம் இருக்கு. அதாவது வந்து 2 வீலர் ஓடும்போது ரோட்ல வந்து நம்ம போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு தான் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இதற்கு துர்க்கையினுடைய வழிபாடும் அதே போன்று கிருஷ்ணருடைய வழிபாடு. அந்த கிருஷ்ணர் என்பது அது ஒரு பெரிய ஒரு 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 சயின்ஸ். அது கிருஷ்ணர் அப்படிங்கிறது பகவத்கீதை மட்டும்தான் கிருஷ்ணர் இல்லை, கோபாலகிருஷ்ணனும் கிருஷ்ணன் தான், பாலகிருஷ்ணனும் கிருஷ்ணன் தான் இல்லையா, கண்ணனும் கிருஷ்ணன் தான். அதனால அவரை வழிபடுங்கள். மிகவும் உங்களுக்கு நிறைய அதை விஷ்ணுவாக வழிபடுங்கள். உங்களுடைய விபத்துகள் தவிர்க்கப்படும். விபத்துகள்னாக்கா வண்டியில போய் தான் மோதுறதுங்கிறது இல்லை, நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே திரும்ப டபக்குன்னு விழுந்துறதும் விபத்து தான். அதனால இந்த விஷயத்தில் குரு 4க்கு வரும் பொழுது உங்களுக்கு குணம் கிடைக்கும். முதல்ல வந்து பூரணமான ஒரு ஆரோக்கியத்தை இந்த வருஷம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு பெற இருக்கின்றோம். அதுதான் சரி. இதுல உணவு பழக்க வழக்கங்களால இருக்கிறது அப்படின்னா, அந்த பழக்க வழக்கங்களை மாற்ற முடியுமா அப்படின்னா, வாய் கட்டுப்பாடு வேண்டும். ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த வாய் கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். அதுவும் கூட பழைய உணவு, நம்முடைய உணவை விரும்பவே மாட்டோம். இட்லி, தோசை, வடை, பொங்கல் இதெல்லாம் எல்லாம் வந்து என்ன கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு தோணும். அப்படின்னு போயிட்டு லோ கார்பு அப்படின்னு போய் ஆரம்பிச்சு நீங்க நிறைய யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நேரம் சரியில்லைன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் அதுல ஏதாவது நம்ம ஏதாவது திரும்பி வச்சுக்குவோம்.
ஏதாவது நியூ ஃபுட் அமைப்பை வந்து மாற்றுவோம், அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால இப்போ நம்முடைய பாரம்பரிய உணவுகளை உண்டாலே போதும். புதுசாக எந்த ஜிக்ஜாக்கும் பண்ணி நம்ம போய் எங்கே ஒரு மிஸ்டர் யூனிவர்ஸுக்கோ மிஸ் யூனிவர்ஸுக்கோ போகிறதே இல்லை. ஆரோக்கியம் இருந்தால் போதும், அதுக்கு தகுந்தது சாப்பிட்டா போதும், அவ்வளோதான். இது வந்து உணவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசளவில் தொய்வு ஏற்பட்டுரும், சோர்வு ஏற்பட்டுரும். அந்த சோர்வை நீக்க வேண்டுமா, நீங்கள் வந்து உங்களுக்கு கார்த்தால தூங்காதீங்க, இரவு நேரத்தோட தூங்க போயிடுங்க. அவ்வளோதான். சனி வந்து ஈஸியாக உங்களை வந்து வச்சிட்டு இருப்பார். உங்களால் சனியை வந்து ஈஸியாக, சனியையும் ராகுவும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சரி, எந்த வியாதிகள் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இடுப்புல இருந்து இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது வந்தால் உடனே செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, குணம் அடையக்கூடியது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் குணம் அடையும் நமக்கு அப்படின்னா, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து குணமடையக்கூடிய விஷயங்கள் நல்லாவே இருக்கு. அதிலும் கூட ஆப்ரேஷன் வரைக்கும் போன சில பேர் ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து பண்ணி அதில் வந்து ஆரோக்கியத்தை மீட்டு எடுத்துக்கொள்வோம். இந்த ஏப்ரலுக்குள்ள ஆப்ரேஷன் நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நடந்து அவர்களும் ஆரோக்கியத்தை பெறுவார்கள். ஆனால் இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கும்போது ஜாதகத்தை தனியாக பார்த்து கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மனதை ரம்மியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிலாக்ஸ்டாக அதை ஒரு கார்டன் மாதிரி இருக்கக்கூடிய நதிக்கரையோ அல்லது வந்து கடற்கரையோ போய் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரைட்டா? ஆமாம், இதுதான் மெயின் விஷயம் உடல் ஆரோக்கியத்திற்கு. அடுத்தது உறவு. உறவுகளில் என்ன? தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, பிறகு வந்து உடன்பிறப்புகள், அதன் பிறகு நட்பு, அதன் பிறகு பிசினஸ் உறவுகள், அது இல்லாமல் தூரத்து சொந்த உறவுகள். இந்த மாதிரி 8 வகைப்பட்ட உறவுகளில் எந்த உறவுகளில் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, கணவன் மனைவியினுடைய உறவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். இன்னும் அப்படித்தான் இருக்கு. அது வந்து இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் ஆரம்பிக்கும். ஏனென்றால் சூரியனும் செவ்வாயும் 11ல் உட்கார்ந்து, செவ்வாய் 4ஆம் இடத்தை ராகு பார்க்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். இது நம்ம கிட்ட தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை கொண்டு போய் கணவன் கிட்டையோ மனைவி கிட்டையோ திணிச்சு நம்ம மேலும் அவஸ்தைப்பட்டு கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதற்கு லலிதா சகஸ்ரநாமம் ஒரு பெரிய மருந்து, பெரிய மருந்து. இல்லையா, ஒரு அம்பாளுடைய சிலையை வாங்கிட்டு வந்து வைங்க, அல்லது ஒரு ஃபோட்டோ ராஜராஜேஸ்வரி ஃபோட்டோ வாங்கி வையுங்கள். அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரொம்ப ரேராக நான் சஜஷன் கொடுக்கறது, ஸ்ரீ சக்கரம் வாங்கி அதில் கட்க நாமாவளியை அர்ச்சனை செய்யுங்கள். இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆனால் சில பேர் வந்து ஆரோக்கிய நிமித்தமாக ரொம்ப கஷ்டமாக இருப்பவர்கள் அதை பண்ணலாம். சரி, உறவுகளில் நமக்கு வந்து கணவன் மனைவி உறவு தான் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய உறவு. அது உறவுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. சண்டை வந்தால் வெளியில் போயிடுங்க. இது மெயினாக நான் சொல்றது. அடுத்தது எந்த உறவு? தாய் தந்தையர் உறவுல பிரச்சனை கிடையாது. அவர்கள் இன்ஃபேக்ட் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகத்தான் இருப்பார்கள். அதே போல தம்பி, அண்ணன் தம்பி உறவுமே ஓரளவுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கிறது. சரி, வேறு எந்த உறவு தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா, நட்பு என்கின்ற உறவில் ஜாக்கிரதையாக இருங்கள். அது ஒண்ணு. பிறகு உங்களை பற்றி யாராவது புகழ்கின்றார்கள்னாக்கா ஜாக்கிரதையா இருக்கு. அது எந்த உறவாக இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் உறவு கொஞ்சம் செலவு வைக்கும். இந்த குழந்தைகளுடைய உறவு, ஏன்னா ஆர்திரா நட்சத்திரம் அங்க இருக்கு, கொஞ்சம் செலவு வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் இரிட்டேஷன் ஆக வேண்டாம். உங்களுடைய எரிச்சல் தன்மை தான் உங்களுக்கு ப்ராப்ளம். நமக்குன்னா நம்ம உறவுகளை கெடுத்துக்கிடுவோம், அது மட்டும் வேண்டாம். சரி, தூரத்து சொந்தங்கள் அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமண விஷயங்கள்ல வந்து தூரத்து சொந்தங்களை நாட வேண்டிய ஒரு அமைப்பு. ஏப்ரலுக்கு பிறகு சொந்தத்தை ஆரம்பிக்கலாம். அதாவது வந்து திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கலாம். அதுக்காக சனி வந்து சதபிஷால இருக்காரு, ஜென்ம நட்சத்திரம் இருக்கார், ராகு இருக்காருங்கிறதுனால திருமணத்தை தள்ளி போடணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஏப்ரல் 30க்கு அப்புறம் திருமண ஏற்பாடுகள் நீங்கள் தேட ஆரம்பிக்கலாம். பிறகு குழந்தைக்கு உண்டான விஷயங்கள், இந்த குழந்தை அப்படிங்கிறது இப்பவே ஒரு நல்ல டைம் தான். இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரத்துல குரு இருக்கிறார், அவர் கொஞ்சம் மாறினதுக்கு பிறகு பண்ணலாம். என்னுடைய கணிப்பில் வந்து ஏப்ரல் 6க்கு பிறகு சனியும் வந்து பூர்வ பாத்ரபதா நட்சத்திரத்துக்கு போய்விடுகிறார். சனி உங்களுக்கு நன்மைத்தான் செய்வார். அப்பொழுது குழந்தை விஷயத்தை ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் ராகு கேத்து, ஆர்திரா என்பது ராகுனுடைய நட்சத்திரம், ரைட்டா? அப்புறம் வந்து மகா என்பது கேத்துவனுடைய நட்சத்திரம். இப்போ குரு கேத்துவோட நட்சத்திரத்துல, சனி ராகுனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது ராகு கேத்துனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு. அதாவது
குழந்தைக்கு காரணமாகிய புத்திரகாரகனாகிய அந்த குரு வந்து கேத்துனுடைய நட்சத்திரத்துல அமர்ந்திருக்க, அந்த குருவை ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பார்க்கும் பொழுது இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அதனால ஏப்ரல் 6க்கு பிறகு குழந்தைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். குழந்தை வரம் இருக்கிறதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை வரவு பாக்கியம் இருக்கிறது. ரைட்டா? சரி, உறவுகள்ல ஓரளவு பார்த்துட்டோம். இதுல அம்மா உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக குணமடைவார்கள். சரி, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா கல்வி. கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து நம்முடைய வாழ்நாள்ல வந்து மினிமம் 15 வருஷங்கள் வந்து செலவு பண்றோம். அதாவது ப்ரீ பிரைமரி, பிரைமரி, எலிமெண்ட்ரி, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷங்கள். அதுக்கப்புறம் படிக்கின்றவர்கள்லாம் படிக்கிறார்கள். ஆனால் இந்த 15 வருஷங்கள்ல நம்ம வந்து அந்த அந்த ப்ரொஃபஷனலா படிக்கக்கூடிய அந்த அமைப்பு நடுவில் ஏதாவது வந்து டிவியேட் ஆகிறதா, குழப்பங்கள் ஏற்படுகிறதா, அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு போறோமே அந்த மாதிரி போறது, அப்புறம் யூபிஎஸ்சி அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, +2க்கு அப்புறம் அப்படியே டிவியேட் பண்றது, இதெல்லாம் வந்து சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கிறோம். முதலில் நான் எடுத்துக்கொள்வது ஆரம்ப கல்வி வந்து கொஞ்சம் தடுமாறுகின்ற ஒரு வாய்ப்பு. அதாவது அப்பாவினுடைய டிரான்ஸ்ஃபர், அப்பாவினுடைய விஷயங்கள், பிரச்சனைகள், இதனால வந்து ஆரம்ப கல்வி, அதாவது வந்து உங்களுக்கு எலிமெண்ட்ரிலேயே குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர்களுடைய கல்வி வந்து அந்த நேரத்தில் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம், பப்ளிக் தான் எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அந்த ஆரம்ப கல்வி என்பது மிகவும் முக்கியம். உங்களுடைய குழந்தை கும்ப ராசியாக இருந்து, அதுவும் சதபிஷா நட்சத்திரமாக இருந்தால் அதனுடைய கல்வி, ஆரம்ப கல்வியை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாருங்க. நீங்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறதுனால அல்லது ஏதாவது ஒரு என்வாயன்மெண்ட் வந்து அதுக்கு ஃபேவரபிளா இல்லைங்கிறதுனால அதனுடைய கல்வியானது தடைப்படக்கூடிய அல்லது சரியாக அமையாமல் இருக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் என்ன, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஜம்முன்னு இருக்கிறது. குரு 4ஆம் இடத்துக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் வந்துடுறார். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கிறது. அவர்கள் நல்ல கரியரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு தெம்பு வந்துடும். இதே சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்துக்கு போய் ரொம்ப பொறுப்பா வந்து நல்லபடியா வேலை செய்வார். படிப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல அண்டர் கிராஜுவேஷன், இந்த யூஜி பண்ணுகின்றவர்கள் நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி போகலான்னு நினைக்கிறேன். +2 முடிச்சுட்டு நான் வந்து அப்படியே யூபிஎஸ்சி பக்கம் போகலான்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் மே மாதத்திற்கு பிறகு ஒரு முறை நீங்கள் காஞ்சிபுரம் சென்று வரதராஜ பெருமாளையும் காமாட்சியையும் வழிபட்டு விட்டு ஆரம்பியுங்கள். ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் வந்து கவர்மெண்ட்ல வந்து மக்களுடைய தொடர்புகளில் இருந்தால் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். உங்களில் வந்து ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக மிகுந்த ஒரு தலைவர்களாக மாறக்கூடிய குணங்கள் நிறைய இருக்கின்றன. அதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதை தாராளமா பண்ணுங்க. ஒரு ஜோதிடரை கலந்து விட்டு ஏப்ரல் 30க்கு அப்புறம் நீங்க முடிவெடுக்கலாம். அதாவது தாய் தந்தையர் தான் இதுக்கு முடிவெடுப்பார்கள். அதனால தாராளமாக எடுக்கலாம். அப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போகலாம்னா தாராளமா போகலாம். இதுல இன்னொரு விஷயம், கிரீன் கார்டு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு வந்து கிரீன் கார்டு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டுல வந்து ஒரு ஸ்திரம் இல்லாத ஒரு லைஃப் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படியே ஸ்திரமாயிடும். வெளிநாட்டுல நல்ல வேலையில வந்து நம்ம அப்படியே ஊஞ்சலாடி, அதாவது ஊசலாடி கொண்டு இருந்தவர்களுக்கு வேலை ஸ்திரமாயிடும். அதனால இது வந்து ஓவரால் பார்க்கும் பொழுது இந்த வருஷம் கடந்த 4 வருஷத்தை காட்டிலும் மிக 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 ஒரு முன்னேற்றமான, அற்புதமான, மனதிற்கு நிறைவை தரக்கூடிய, செல்வங்களை மீட்டு எடுக்கக்கூடிய, அதே போல சொந்த பந்தங்களையும் புரிந்து கொண்டு நாம் அதற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வருஷமாக இருக்கிறது இந்த வருஷம். இந்த பலன்கள் பல மடங்கு கூடி உங்களுடைய மகிழ்ச்சி அத்தனையும் திரும்ப கிடைத்து சௌபாகியங்களுடனும் லட்சுமி கட்டாட்சங்களுடனும் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண பிரார்த்தனை மற்றும் ஆசீர்வாதங்களுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். ஓம்.